இனிய தோழர்களே தோழியரே, நான் உங்கள் சிப்லால இருந்து பேசுகிறேங்க. இன்றைக்கி நாம் பிளெயின் ப்ளவுஸ், இப்போ பிளெயினாக இருக்குது, ஆனால் வெறும் ஜரி ஒர்க்கு, ஜரி மட்டும் வச்சுருக்கு சேலையில். மற்றபடி பிளெயினாக இருக்குது, பார்டர் மட்டும் ஜரியில் இருக்குது. அது மாதிரி இருக்கும் பொழுது நாம் அந்த ப்ளவுஸை எப்படி அழகுபடுத்தலாம்னு பார்க்கலாம். பொதுவாக வந்து ப்ளவுஸை அழகாக போட்டால் தான் அந்த சாரியோட மதிப்பு ரொம்பவே அழகாக இருக்கும் இல்லையா? அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இப்போ இதுக்கு சாதாரண ரவுண்டு கழுத்து வெட்டியிருக்கோம். இதில் நம்ம எந்த அளவுக்கு அழகு பண்ணலாம், கையில் மட்டும்தான் அந்த பார்டர் இருக்குது, முதுகில் எந்த டிசைனும் இல்லை. அப்படின்னும் பொழுது நாம் அதுக்கேற்ற மாதிரி என்ன பார்டரோ அதுக்கேற்ற மாதிரி டிசைனில் நாம் ஒரு ஜரி வாங்கிக்கலாம். வாங்கிட்டு அதை நெக்கை சுற்றி முதல்ல ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. 2 சைடும் நெக்கை சுற்றி இதை அட்டாச் பண்ணிவிடுவோம். சரியா? பண்ணும் பொழுது இங்கே ஒரு சின்னதாக ஒரு மாற்றம் செய்யலாம். அதாவது அந்த மாற்றம் என்னென்னா நான் வரைஞ்சி காமிச்சிட்றேன் ஃபஸ்ட்டு, பிறகு நம்ம ஜரியை வைக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஜரி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணி நம்ம இந்த இடத்துல என்ன கேப்போ அந்த கேப்பை நீங்கள் மெஷர் பண்ணி பண்ணுறது கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இப்போ இங்கேருந்து நாம் ஒரு 3 இன்ச்சு அல்லது 3.25 இன்ச்சு அப்படின்னு எடுக்கிறோம்னா, அதாவது இந்த ஆம் ஹோலோட கட்டிங் கரெக்டாக அந்த கிராஸ் பாயிண்டில் நீங்கள் அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. 3.25. ஓகேவா? இப்போ அந்த லெவலையே தான் நம்ம இதுலேயும் அப்படியே கொண்டு போகிறோம். உங்களுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இதை எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ அதை எடுத்துக்கிட்டோம். அதுக்கு பிறகு அதே 3.25லேயே நம்ம இந்த தொடர்ச்சியாக ஒரு வளைவுலையும் வச்சு வரைஞ்சிக்கிறோம். இதுக்கு பிறகு இங்கே நமக்கு ஸ்டிச்சிங் இந்த இதில் உள்ளே போயிட போது ஓரளவுக்கு நம்ம கொஞ்சத்தோட இங்கே ஒரு இன்ச்சு முன்னாடியே நிறுத்திடலாம். இப்போ இங்கே இதோட சென்டர் பாயிண்ட். இப்போ உங்களுக்கு இந்த இடம் கரெக்டாக தெரியணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் ஒரு 5.5 இன்ச்சில் இதை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இந்த லாஸ்டில் இருந்து இது வரைக்கும் ஒரு 5.5 இன்ச்சுன்னு கோடை போட்டுட்டு, அதுக்கு பிறகு இந்த சென்டரோட கரெக்டான பாயிண்டில் இப்படி கிராஸாக வச்சு ரொம்ப இங்கே கீழே வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம் துணி. இப்போ இது வரைக்கும் ஒரு கோடு இந்த 5.5 இன்ச்சில் இருந்து, அதே மாதிரி இங்கேயும் ஒரு 5.5 இன்ச்சில் இங்கே ஒரு கோடு வச்சுக்கோங்க. இந்த ஆம் ஹோல் கட்டிங்கில் இருந்து அதே 3.25 இங்கே நம்ம என்ன எடுத்தோமோ அந்த 3.25 இங்கேயும் நீங்கள் அப்படியே கரெக்ட் பண்ணிக்கோங்க. சரியா? இது 2 பக்கமுமே நமக்கு நெக்கில் வந்து சேரணும். ஓகேவா? இப்போ இந்த நமக்கு நெக்கில் வந்து சேர்ந்த இடத்துல இருந்து இதையும் நாம் அதே போல் கிராஸ் பண்ணி இந்த இடத்த முடிக்கிறோம். இது ஏன்னா நம்ம ஈவனாக வைக்கிறோமான்றதுக்காக தான் இந்த அளவுகளை எடுக்கிறது, வேற ஒன்றும் அதுக்கு காரணம் இல்லை. ஈவனாக எடுக்கிறோமா அப்படின்னு. இப்போ அதே மாதிரி இங்கேயும் நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து நம்ம ஒரு டெக்கரேட் பண்ணுறது தான், ப்ளவுஸை டெக்கரேட் பண்ணுற விதம். இப்போ நீங்கள் வைக்க வேண்டிய இடமெல்லாம் இந்த இடமெல்லாம் அப்படியே நீங்கள் கண்டினியூவாக வைக்க போகிற இடம், இந்த வளைவு இந்த வளைவு. சரியா? இந்த 2 வளைவை நம்ம வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த இடங்களை ஃபில் பண்ணிடணும். அதுக்கு மேலே தான் நம்ம இதை வச்சு இந்த இடத்துல அந்த துண்டை நம்ம மறைக்கிற மாதிரி மூட போகிறோம். அதனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஃபஸ்ட்டு வைக்க வேண்டிய இடம் இங்கே வச்சுக்கோங்க. அல்லது அதுக்கும் முன்னாடி இந்த துண்டுகளை ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு மேலே இந்த துண்டை வைக்கிறதுக்கு உங்களுக்கு சரியாக இருக்கும். புரியுதா? இப்படி, அதுக்கப்புறம் இப்படி
முதல்ல இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணிடுவோம். இப்போ இந்த ரெண்டு துண்டை முதல்ல இணைச்சிக்கிட்டோம். திரும்ப நாம இந்த பக்கம் இந்த பக்கம் பிறகு இந்த கட்டிங் இதை முடிச்சிடலாம். இப்போ நம்ம வைக்கும் பொழுது இந்த துண்டையும் சேர்த்து அது மேலே ஒரு தையல் வர மாதிரி போட்டுட்டோம்னா அது வெளியே பிச்சுக்கிட்டு வராமல் இருக்கும். இந்த மேல் தையலில் வராது, கீழ் தையலில் போட்டுடலாம். அதே மாதிரி இந்த பக்கமும் நீங்கள் இந்த லேஸோட கீழ்பாகம் கீழே வரணும் அப்படின்றது முடிவு பண்ணால் அதே மாதிரியே தொடர்ச்சியாக வைங்க. மேலே வரணும்னு இருந்தால் மேலேயே வரட்டும். ஒரு பக்கம் ஒரு மாதிரியும் இன்னொரு பக்கம் மேலே கீழேன்னு மாற்றி வைக்காதீங்க, அது கொஞ்சம் அழகாக இருக்காது. இப்போ நாம் இந்த பக்கம் எப்படி முடித்தோமோ அதே மாதிரி இங்கேயும் முடிக்கணும். இப்போ நமக்கு பேலன்ஸ் இருக்கிற இடம் நெக்கோட பார்ட்டு தான். இதை நம்ம அப்படியே ஃபில் பண்ணலாம். ப்ளவுஸில் நம்ம ஃப்ரண்ட்டை ஜாயின் பண்ணின பிறகு அதோட கண்டினியூவில் கூட இதை நம்ம அப்படியே இப்போ இது வரைக்கும் நம்ம வச்சுட்டு இங்கேயே முடிச்சிடலாம். ஃப்ரண்ட்டை முடித்த பிறகு நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே கண்டினியூவாக ரைட் சைடில் வச்சிடலாம். ஏன்னா லெஃப்ட் சைடில் பொதுவாக யாரும் வைக்கிறதில்ல, சேலை இந்த பக்கம் போடுறதால. இந்த இடமெல்லாம் வரும்பொழுது கொஞ்சம் நீங்கள் ரஃப் ஒட்டிக்கோங்க, அந்த இடம் வந்து பிச்சுக்காமல் ஸ்ட்ராங்காக இருக்கும். லேசை இழுத்து வைக்க வேண்டாம், இது ரவுண்டு கழுத்து இல்லையா, அப்போது அதுக்கேற்ற மாதிரி இந்த இடம் விரிவடையணும், இந்த இடம் குறுகலாக இருக்கணும். அப்போ தான் இந்த வளைவுகளில் சரியாக வரும். அப்போ நீங்கள் இந்த இடத்த மட்டும்தான் கால்குலேட் பண்ணணும். இந்த இடம் கரெக்டாக விரிவாக வருதான்னு பார்த்துக்கோங்க. இந்த இடம் கொஞ்சம் சுருங்கும், அது மேலே நீங்கள் ஸ்டிச் ஓட்டிடுங்க. நம்ம இழுத்து வச்சோம்னா கழுத்தோட ஷேப்பு ரவுண்டுலேருந்து கொஞ்சம் இழுக்கிற மாதிரி ஆகிடும். நல்லா லூஸாக வச்சுக்கோங்க, இந்த வளைவுகளில் திருப்புற இடத்துல மட்டும். பார்த்தீங்களா,
இப்போ ரொம்பவே பிளெயினாக இருந்த ஒரு ப்ளவுஸை நம்ம ஜரி ஒர்க் வச்சு அழகாக அந்த ஜரி பார்டரை போட்டு நல்ல ஒரு டிசைன் கொடுத்துருக்கோம் இல்லையா? உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா எனக்கு லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் அழுத்துனீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். மிக்க நன்றி. வணக்கம்.